இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அனிமல் ஃபிசியாலஜி, விலங்கு உடலியல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஹியூமன் ஃபிசியாலஜி முக்கியமான ஒரு டாபிக். இந்த முக்கியமான டாப்பிக்கில் ஹியூமன் ஃபிசியாலஜியை நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கிளாஸில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜியில் ஜுவாலஜி, பாட்டனின்னு 2 பார்ட் இருக்குது இல்லையா? பாட்டனி, ஜுவாலஜின்னு 2 இருக்குது. அதில் எக்ஸாமில் ஜுவாலஜியில் அதிகமாக கேட்பாங்க கொஷின்ஸ். ஜுவாலஜியில் தான் அதிகமான கொஷின்ஸ் கேட்பாங்க. ஜுவாலஜியில் 2 பார்ட்டாக பிரிச்சிங்க அப்படின்னா, அனிமல், ஹியூமன் சொல்லி 2 பார்ட்டாக பிரிக்கலாம். அதில் ஹியூமனில் தான் அதிகமான கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாட்டனி, ஜுவாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, பாட்டனில் 20% ஆஃப் தி கிவன் கொஷின்ஸ் தான் பாட்டனில் இருக்கும். அதாவது ஒரு 10 கேள்வி கேட்டாங்க அப்படின்னா 2 கேள்வி தான் பாட்டனில் இருக்கும். 80% வந்து ஜுவாலஜியில் இருக்கும். 80% ஜுவாலஜியில் 100% ஹியூமன் பயாலஜி தான் கேட்பாங்க. ஹியூமன் ஃபிசியாலஜியில் ஹியூமன் பயாலஜி கேட்பாங்க. அனிமல் கேட்கவே மாட்டாங்க கொஷின். இப்போது ஒரு சிங்கம், ஒரு புலி, ஒரு கரப்பாம்பூச்சி அது எப்படி வாழுது, எப்படி தன்னை அமைப்பு பண்ணிக்குது, ஹெபிடேஷன் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? ஆனால் அதுக்கு முன்னாடி ஹியூமன் பீயிங்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஹியூமனுடைய ஃபிசியாலஜி, ஹியூமன் பயாலஜி தெரிஞ்சுக்கணும். அதுதான் எக்ஸாமில் நிறைய கொஷின்ஸ் அதில் தான் டச் பண்ணுவாங்க. ஸோ ஹியூமன் ஃபிசியாலஜி இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் ஃபார் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, மேக்ஸ் சயின்ஸ் எழுதக்கூடிய டெட் எக்ஸாம்ஸ். ஏன்னா அவங்களுக்குலாம் 30 கொஷின்ஸ் சயின்ஸ்லேருந்து கேட்பாங்க. அதில் 10 கொஷின்ஸ் பயாலஜிலேருந்து வரும். அந்த ஹியூமன் ஃபிசியாலஜி, ஹியூமன் பயாலஜி தான் 10 கொஷின்ஸும் ஆல்மோஸ்ட் கேட்டுருவாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமான டாபிக். நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம். நம்பர் ஆஃப் டைம்ஸ் படிக்கணும், ஈவன் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும். ஸோ இந்த டாபிக் எங்கே இருக்குது நம்முடைய கண்டென்ட்டில் பார்க்கலாம். இதான் ஆக்சுவல் கண்டென்ட். இந்த டாபிக் ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம். ஸோ இதில் இருக்க 6th சாப்டர் பாருங்கள், ஹியூமன் ஃபிசியாலஜி, விலங்கு உடலியல். ஸோ 6th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், சரியா, 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு பிக் டாபிக் இது. ஸோ இந்த டாப்பிக்கு ஒவ்வொன்றா போகிறோம், ஸ்லோவாக தான் போவோம். இது பிக் டாபிக். அதில் பார்ட் 1 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம இது கிளாஸ் கொண்டு போவோம். ஸோ இங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கில் என்னென்னா நம்ம நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸ், இந்த ஹியூமனுடைய ஃபிசியாலஜியில் என்னென்ன இருக்குன்னு நமக்கே தெரியும். இதை நம்ம போய் பார்க்கணுமா? கேள்விப்பட்டிருப்போம். ஹார்ட் கேள்விப்பட்டிருப்போம், பிரெயின், ஸ்டொமக், பேன்க்ரியாஸ், கிட்னிஸ், பிளாடர், இன்டெஸ்டைன், சரிங்களா, லிவர், லங்ஸ், தைராய்ட்ஸ். வாட் ஆர் தே? இதெல்லாம் என்னதுங்க? இதெல்லாம் என்னது? ஆர்கன்ஸ், உறுப்புகள். மனித உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய செயல்பாடை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்கன் சிஸ்டம். ஸோ ஆர்கன் சிஸ்டம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். பேசிக்காகவே ஆர்கன்னா என்ன? ஸோ நம்ம உடம்புல ஃபஸ்ட்டு யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் தான். செல்லு. ஸோ மில்லியன்ஸ் செல்ஸ் நம்ம உடம்புல இருக்குது. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் சேர்ந்ததுக்கப்புறம் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிஷ்யூஸ் கிடைக்கும். டிஷ்யூஸ், புரியுதுங்களா? இந்த டிஷ்யூஸ்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து ஆர்கனாக மாறும். ஆர்கன்ஸ்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமாக மாறும். ஆர்கன் சிஸ்டம்லாம் சேர்ந்தோம்னா நமக்கு ஒரு ஆர்கனிசம், ஒரு உயிரினமாக தோன்றும். இதுதான் அதில் நம்ம ஆர்கன் சிஸ்டத்தை பார்க்க போகிறோம். அப்போ ஆர்கன் சிஸ்டம் உறுப்பு மண்டலத்தில் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா உள்ள செல்லும் இருக்கும், டிஷ்யூஸ் இருக்கும், ஆர்கன் இருக்கும். பட் செல் டிஷ்யூஸில் நம்ம ப்ரீவியஸ்
சாப்டர்ஸ்லேயே பார்த்துட்டோம். ஆனால் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிடுவோம். இப்போ இந்த டாப்பிக்கில் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிளியராக புரியும் பாருங்களேன். ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆர் பர்ஃபார்ம்டு ஆர் ஃபார்ம்டு இல்லையா, ஆர் ஃபார்ம்டு பை தி அசோசியேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ் விச் ஆர் ஆர்கனைஸ்டு ஃப்ரம் டிஷ்யூஸ். பாருங்கள், செல்லை பற்றி சொல்லாமல் டிஷ்யூஸ்லேருந்து எடுத்து கொண்டு போயிட்டான். அப்போ டிஷ்யூஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆர்கன் கிடைக்கும்னு கிடைத்தோம். அப்போ ஆர்கன் சிஸ்டம்னா என்ன? எ குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் that work together ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்களேன். டு பர்ஃபார்ம் எ பர்டிகுலர் ஃபங்க்ஷன். அதான் முக்கியமான உயிர் உள்ள வேர்டு. புரியுங்களா? முக்கியமான உயிர் உள்ள வேர்டுனா என்கிட்ட ஆர்கன் இருக்குதுங்க, என்கிட்ட ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. பட் நான் படுத்த படுக்கையாக கிடக்கிறேன். என்னால் கை தூக்க முடியாது, என்னால் கண் அசைக்க முடியாது, திங்க் பண்ண முடியாது, சாப்பிட்டா செரிமானம் ஆகாது, நடக்க முடியாது. அப்படின்னா they are not performing a particular function. அதுக்கு ஆர்கன் சிஸ்டம்னு சொல்கிறதா? ஸோ அந்த வேலை செஞ்சால் மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட பணியை செஞ்சால் மட்டும்தான் அது உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உறுப்பு மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம உடலில் 8 பிரதான உறுப்பு மண்டலங்களாக காணப்படுது. ஸோ இதுவே ஒரு கொஸ்டின், சரிங்களா? ஸோ 8 மேஜர் ஆர்கன் சிஸ்டம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், இரத்த ஓட்ட மண்டலம். செகண்ட் ஒன் எண்டோக்ரைன் சிஸ்டம், நாளமில்லா சுரபிகள். தேர்ட் ஒன் ஸ்கெலிட்டல் சிஸ்டம், எலும்பு மண்டலம். ஃபோர்த் ஒன் மஸ்குலர் சிஸ்டம், தசை மண்டலம். ஐந்தாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான மண்டலம். ஆறாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சுவாச மண்டலம். செரிமான ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சுவாச மண்டலம். நர்வ் சிஸ்டம், நரம்பு மண்டலம். எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், கழிவு நீக்க மண்டலம். ஸோ 8 மண்டலங்களையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இன் கேஸ் ஆஃப் நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, அது ஈஸியாகவே தெரியும், சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம் உள்ள. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், சர்க்குலேட்டரி சிஸ்டம், இரத்த ஓட்ட மண்டலம். சரி, இந்த இரத்த ஓட்ட ஜென்ரலாக சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. அங்கே பிளட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் சொல்லவே இல்லை. அங்கே அந்த சர்க்குலேட்டரி பண்ணக்கூடியது மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குருதின்னு சொல்லக்கூடிய பிளட்டு தான். பிளட்டு நம்ம உடம்புல ரன் ஆகாமல் இருந்துச்சுன்னா, ஸோ ரன்னுன்னு சொல்லக்கூடாது, சர்க்குலேஷன் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ஆர்கானும் வேலை செய்யாது. புரியுதுங்களா? இப்போ இந்த பிளட்டை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, வாட் இஸ் பிளட்? பிளட்டு அப்படின்னா எ ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூஸ். அவ்வளோதான், இந்த மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த பிளட்டு அப்படின்னாலே ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ, திரவ நிலையில் உள்ள இணைப்பு திசு. ஸோ திசுக்களை பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். கனெக்டிவ் டிஷ்யூ வரிசையாக நிறையா இணைப்பு திசுக்கள், அந்த திசுக்கள் சொல்லி வரிசையாக இருக்குது. அதில் இந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் தான் இந்த பிளட்டு இருக்குது. எப்படி இருக்குது? ஃப்ளூயிடாக இருக்குது. அந்த ஃப்ளூயிடுக்குள்ளே உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த லிக்விடுக்குள்ளே 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பிளாஸ்மா, இன்னொருத்தர் செல்லு. சரிங்களா? பிளாஸ்மானு ஒன்று, இன்னொன்று செல்லாக அங்கே காணப்படுது. இங்கே அந்த பிளட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா, சரி, பிளாஸ்மா எவ்வளோங்க இருக்குதுன்னா 55% ஆஃப் தி டோட்டல் வால்யூம். அதான் அதிகமாக இருக்குது. 45% ஆஃப் தி செல் ஆர் ஃபார்ம்டு ஆஃப் எலமெண்ட்ஸ். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் இருக்கக்கூடியவங்க மேல்ஸ் ஃபீமேல்ஸ் தான். ஸோ டிரான்ஸ்ஜெண்டரை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை, அப்புறம் பேசிக்கலாம். மேல் ஃபீமேல்ஸ், மேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு தான் 5 to 6 லிட்டரு பிளட்டை வச்சுருக்காங்க சர்க்குலேட் பண்ணுறதுக்காக. ஃபீமேலுக்கு 1 லிட்டர் அரவுண்டு கம்மியாக இருக்குது, 4 to 5 லிட்டர்ஸ். புரியுதுங்களா? நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஈவன் மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி, ஒரு இஷ்யூ போய் சொல்கிறீங்க, சார் எனக்கு ஃபீவர் இருக்குது, எத்தனை நாள் இருக்குது? 5 டேஸாக இருக்குது. 5 டேஸ் என்னங்க பண்ணீங்க? உடனே நீங்கள் பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5 டேஸ்ன்னு சொன்னோன்னா அவருக்கு டாக்டருக்கு மைண்டில் ஓடக்கூடியது இவனுக்கு ரத்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்ணை அப்படியே பிடிச்சி இழுப்பார். கண்ணுக்கு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக ரத்தம் தெரியும். அப்படி இருக்கணும். மேல்ஸ்க்கு அதிகமாக தெரியும்,
ஃபீமேல்ஸ்க்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி அவங்களும் பார்த்துட்டு, ஸோ பிளட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய இந்த 55% ஆஃப் தி பிளட்டு இந்த பிளாஸ்மானா என்னங்க இது? நம்ம எடுத்து பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியாது, படிக்க தான் முடியும். அதனால் எடுத்து பார்த்த மாதிரி நினச்சி படி, கண்டிப்பாக உனக்கு வந்து புரியும், ஞாபகத்தில் இருக்கும். ஸோ பிளாஸ்மா எடுத்து நக்கிப்பார், எப்படி இருக்கும்? ஸ்லைட்லி அல்கலைன், காரத்தன்மையாக காணப்படும். காரத்தன்மைனா உப்பு இருக்குன்னு அர்த்தம் இல்லை, பேஸ். ஸோ இந்த பேஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்னன்னு தெரியாது, சரியா? ஸோ சோப்பு இருக்கு இல்லையா, அது பேஸ். ஆசிட்னா என்ன? வினிகர். புளிப்பு சுவை உடையது அமிலம், கசப்பு சுவை உடையது பேஸ். சோப்பை நக்கி பார்த்தது இல்லைல்ல, நக்கி பாருங்கள், கசப்பு. அப்போ கசப்பு தன்மை இருக்கும். உடனே காரத்தன்மைனா இந்த ஸ்பைசிஸ் யூஸ் பண்ண காரம் கிடையாது. ஸ்லைட்லி ஆல்கலைன்னா பேஸாக இருக்குதுன்னு அர்த்தம். pH வந்து 7 to 14 இருக்குன்னு அர்த்தம். 7 to 14 இருக்குன்னு அர்த்தம். 7ங்கிறது நியூட்ரல், 8 to 14 இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த பிளாஸ்மா நான் செல்லுலார் சப்ஸ்டன்ஸ். இதுவும் அடுத்த ஒரு பாயிண்ட்டு. நான் செல்லுலார், செல் இருக்காதுமா. ஆனால் எப்படி இருக்கும்? 55% இருக்கும். இது எங்கே இருக்கும்? புரோட்டீன்ஸ் மாதிரி இருக்கும். குளுக்கோஸ், யூரியா, என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தி பிளாஸ்மா. மனப்படம் பண்ணிச்சுக்கோ, சரிங்களா? இந்த புரதங்கள், குளுக்கோஸ், யூரியா, நொதிகள், ஹார்மோன்கள், தாது உப்புகள், விட்டமின்கள் ஆகியவை உள் அடங்கியது தான் இந்த பிளாஸ்மா. சரி, இப்படி மேலோட்டமாக இந்த பிளாஸ்மா பார்த்தோம்ல, உள்ளே போய் பார்க்கலாம். அந்த பிளாஸ்மாக்குள்ளே வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குதாமா, வாட்டர். அப்புறம் பிளாஸ்மா புரோட்டீன்ஸ், அதுக்கப்புறம் என்னங்க, அயனிகள் காணப்படுது. இது மட்டும் இல்லாமல் நியூட்ரியன்ஸ் இருக்குது, உணவுப் பொருட்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வாட்டர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, சரிங்களா? நீர் கழிவு பொருட்கள் சொல்கிறாங்க, அது இருக்குது. பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். கேஸஸ் இருக்குது, ரெகுலேட்டிங் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறையா பொருட்கள் இந்த பிளாஸ்மா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதை சொல்லியிருப்பேன். பயாலஜி பார்ட்டு பொறுத்த வரைக்கும் வாஸ்ட்டு சிலபஸ். ஏன் வாஸ்ட்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 6th 7th 8th 9th 10th 11th 12th படிக்கிறவங்க அப்படியே நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு இந்த பயாலஜி பகுதியை வந்து ரொம்ப வாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத போகிறோம். கரெக்டான பாயிண்ட்டை டச் பண்ணி படிச்சுட்டு போனால் போதும், அது மட்டும்தான் வரும். ரொம்ப உள்ளே போய் நம்ம பார்க்க அவசியமும் இல்லை, பார்க்காம விட்டுட்டு போக முடியாது, சரிங்களா? இப்போது இந்த பிளாஸ்மாக்குள்ளே என்ன இருக்குன்னா, வாட்டர் இருக்கும். அது எவ்வளோ இருக்குங்க? 92%. அப்போ பிளாஸ்மாக்குள்ளே முழுவதும் வாட்டராக தான் இருக்குது. அந்த வாட்டர் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆஸ் எ சால்வெண்ட்னா என்ன? எந்த ஒரு பொருளையும் கரைக்கக்கூடியது, கரைச்சி தள்ளிடும், சரிங்களா? அப்போது வாட்டர் as a solvent 92% இருக்குது. ஆனால் அந்த பிளாஸ்மாக்குள்ளே புரோட்டீன்கெலாம் காணப்படுதாமா. அந்த புரோட்டீன் எப்படி இருக்குது பாருங்கள். ஆல்பமின், குளோபுலின்ஸ், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. ஆல்புலின்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்ஸ், ஊடு காப்புன்னு சொல்லுவாங்க. அது நம்மள்கிட்ட வந்து அந்த ப்ரெஷர்லேயே நிறையா ப்ரெஷர் இருக்குது. இல்லை ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்ஸ், அதாவது உறிஞ்சி உள்ளே தள்ளக்கூடிய ப்ரெஷர் இது. குளோபுலின்ஸ் இருக்குல்ல, அது எதுக்கு அப்படின்னா ஆன்டிபாடி ஃபார்மேஷன். 3வது புரோட்டீன் இருக்குது, ஃபிப்ரினோஜென்ஸ். இந்த ஃபிப்ரினோஜென்ஸ் ஏதாவது பிளட்டு கிளாட்டிங். அப்போ 3மே பாருங்கள் நம்ம உடலுக்கு முக்கியமானது.
இப்போ ஒருத்தருக்கு வந்து அடிப்பட்டவுடனே பிளட்டு கிளாட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பாட்டு. சில பேர்த்துக்கு கொஞ்சம் நிறையா ப்ளீடிங் ஆயிடுச்சு அப்படின்னா அவரும் ஸ்பாட்டு. அப்போ நார்மலாக இருக்கணும். அப்போ ஃபெப்ரினோஜென்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஊடு காப்பு பண்ணக்கூடிய அந்த ஒழுங்குபாடு, அந்த அழுத்தம் சரியாக இருக்கணும். வேற ஏதாவது நோய்கள் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு உற்பத்தி இருக்கணும். அப்போ அல்பமின்ஸும் இம்பார்ட்டன்ட் தான், குளோபுலின்ஸும் இம்பார்ட்டன்ட் தான், ஃபெப்ரினோஜென்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். விடவே முடியாது. நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் நமக்கு என்ன தேவைங்க? அயனிகள் இருக்கணும். அயனிகள் இருந்தால் தான் நம்ம ஏந்திரிச்சே நடக்க முடியும், நம்ம ஆக்டிவாக இருக்க முடியும். சரிங்களா? அந்த அயனிகள் என்ன? சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், குளோரின், அயன், பாஸ்பேட், ஹைட்ரஜன், சரிங்களா, கார்பானிக் ஆசிட், ஆஸ்மாசிஸ், ஆசிட் பேஸ் பேலன்ஸ், பஃபர்ஸ் எல்லாமே இருக்கணும். இருந்தால் தான் நம்ம எடுத்து நடக்க முடியும், ஆக்டிவாக இருக்க முடியும். இல்லை தூங்கிட்டே கிடப்போம், படுத்தே கிடப்போம். அப்போ அயனிகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அயனிகள் எங்கே காணப்படுது? பிளட்டில் இருக்கக்கூடிய 55% கொண்ட அந்த பிளாஸ்மாவில் காணப்படுது. அது இல்லாமல் உணவுப் பொருட்கள், ஊட்டச்சத்து பொருட்கள்லாம் காணப்படுது. அவன் நியூட்ரியன்ஸ் என்னது? குளுக்கோஸ். அப்போ குளுக்கோஸ் எங்கே இருக்குதுங்க? இதுக்குள்ளே தான் இருக்குது. எதுங்க? பிளாஸ்மாக்குள்ளே இருக்குது. அதுதான் நமக்கு ஆற்றலை குடிக்குது, சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அமினோ ஆசிட் இருக்குது. அமினோ ஆசிட்ஸ் இருந்தால் தான் நம்மளுடைய உடம்பு கட்டமைப்பே வரும், பில்டிங் பிளாக்ஸாக வரும். இது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இந்த நியூட்ரியன்ஸ் என்னது? ட்ரைக்ளிசரைட்ஸ், கொலஸ்ட்ரால், விட்டமின்ஸ், என்சைம் ஆக்டிவிட்டி இப்படி இருக்குது. மனப்பாடம் பண்ணிக்கணும். சரிங்களா? இது இல்லாமல் நம்ம சாப்பிட்டது கழிவு நீக்க பொருட்களாக போகக்கூடியது எது? யூரியா, யூரிக் ஆசிட், அமோனியா எங்கேருந்து கிளம்புதுங்க? கிட்னிலேருந்து வெளியே வருது. சரிங்களா? அது இல்லாமல் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிலிருபின்ஸ், பிரேக் டவுன் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் எரித்ரோசைட்ஸ். அது இல்லாமல் லாக்டிக் ஆசிட்ஸ், த ப்ராடக்ட் ஆஃப் ஆனேரோபிக் ரெஸ்பிரேஷன்ஸ். இதெல்லாம் வந்து மூச்சு வெளியே விடுறது, ஆனேரோபிக் ரியாக்ஷனில் போயிட்டுருக்குது. லாக்டிக் ஆசிட் வெளியே வருது, எரித்ரோசைட்ஸ்லேருந்து ப்ராடக்ட் வந்து வெளியே வருது, எல்லாம் பிரேக் டவுன் ஆகி வர்றது எல்லாமே வந்து இந்த கழிவு பொருட்கள். எங்கேருந்துங்க? பிளாஸ்மாலேருந்து. இது இல்லாமல் நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் அவன் தான் அதுக்குள்ளே இருக்குது. வேஸ்ட்டாக வெளியே போகக்கூடிய ரெஸ்பிரேஷனில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் இனட் கேஸாக அதில் காணப்படுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம திடீர்னு கோபப்படுறோம், திடீர்னு சிரிக்கிறோம், இன்னும் நிறையா ஆட்டிடியூட்ஸ் பண்ணுறதுக்கெலாம் யார் காரணம்? இந்த ஹார்மோன்ஸ். புரியுதுங்களா? சாப்பிட்டதை செரிமானம் ஆகிறது என்சைம்ஸ், நொதிகள். அப்போ ஹார்மோன்கள், நொதிகள் எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஆல் பிளேசஸ் இன் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய 55% இருக்கக்கூடிய பிளாஸ்மா தான். இப்போ பிளாஸ்மா எப்படி யூஸ் பண்ணணும் பாருங்கள். ஸோ நம்ம இது வந்து நேரடியாக எக்ஸாமுக்கு படிக்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய உடம்பை நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது பிளட்டுக்குள்ளே போகிறோம். சரிங்களா? இந்த பிளட்டுக்குள்ளே போனோம்னா 3 வகையாக காணப்படுது. இந்த 3ஐயும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இது எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா? ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ். ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ். ஆர் ரெட் பிளட்டு கார்பசல்ஸ். சில பேர் ரெட் பிளட் செல்லுன்னு சொல்லுவாங்க. ரெட் பிளட்டு கார்பசல்ஸ், ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், பிளட்டு பிளேட்லெட்ஸ். இதெல்லாம் கேட்க மாட்டான். இப்போது கேட்கக்கூடிய பிளேஸ் அப்படின்னா எரித்ரோசைட்ஸ், லீகோசைட்ஸ், தெர்மோசைட்ஸ். எரித்ரோசைட்ஸ், லீகோசைட்ஸ், தெர்மோசைட்ஸ். எரித்ரோசைட்ஸ்னால் ஆர்பிசி, லீகோசைட்ஸ்னால் டபிள்யூபிசி, த்ரோம்போசைட் அப்படிங்கிறது பிளேட்லெட்ஸ். இதுதான் கேட்பாங்க. அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது மனப்பாடம் பண்ணி. சரி, இந்த ஆர்பிசியை பார்க்கலாம். எரித்ரோசைட்ஸ் இது எங்கே காணப்படும்? சரி, எங்கே? பிளட்டில் இருக்கும்.
பிளட்டில் இருக்குது. ஆனால் எங்கே ஜெனரேட் ஆகுது அப்படின்னா போன் மேரோ எலும்பு மஜ்ஜை. சரியா, எலும்பு மஜ்ஜையிலேருந்து இது உருவாகுது. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? மிகவும் சிவப்பாக இருக்கும். இதனால தான் பிளட்டு சிவப்பாக காணப்படுது. டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ் ஹீமோக்ளோபின். இதை வச்சு தான் ஹீமோக்ளோபின் செக் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீமோக்ளோபின் செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு பிளட்டில் வந்து நல்லா திறமையான பிளட் இருக்குது, சரியாக இருக்குது, உங்களுக்கு பிளட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரத்தம் இருக்குது. இப்போ ஹீமோக்ளோபின் டெஸ்ட் செக் பண்ணுறப்ப தான் உனக்கு பிளட் இருக்குன்னே சொல்கிறாங்க. அப்போ எதை பற்றி சொல்கிறோம்? எரித்ரோசைட்ஸை பற்றி சொல்கிறோம். சரிங்களா, எரித்ரோசைட்ஸை பற்றி சொல்கிறோம். சரி, இந்த எரித்ரோசைட்ஸு இருக்கு இல்லையா, மெச்சூர்டு மேமலியன் பாலூட்டி முதிர்ச்சி அடைந்த அந்த இரத்த சிவப்பணுக்களுக்கு do not have cell organelles and nucleus. They are biconcave and disc shaped. The lifespan is 120 days. எக்ஸாமுக்கு கொஷின் அவுட் ஆயிடுச்சு. என்னதுங்க 120 days, 120 நாட்கள் தான் வாழ்நாள் எரித்ரோசைட்டுகளுக்கு. இது எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்ட கொஷின், எல்லாம் கேட்டு வச்சிருக்கா. ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்து தெரியும். 120 நாட்கள். இது வந்து மெச்சூர்டு மெமலியனுக்குன்னு சொல்ல வரல, ஜென்ரலி லைஃப் ஸ்பேன் எடுத்துக்கிட்டால் 120 டேஸில் தான் இருக்குது. ஆர்பிசிலே என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் லங்ஸ் டு டிசீஸ். ஷார்ட் ஃபார்மில் நோட் பண்ணிக்கோ, L2T. எல்லுனா லங்ஸு, டீனா டிஷ்யூஸ். லங்ஸ் டு டிஷ்யூஸ் போகிறது ஆர்பிசி தான் செஞ்சுட்டு இருக்குது. அந்த ஆர்பிசி தான் ஆக்சிஜனை நம்ம ரெஸ்பிரேட் பண்ணதுக்கப்புறம் எங்கேதுங்க லங்ஸுலேருந்து டிஷ்யூக்கு கொண்டு போகுது. இந்த இப்படி போகும்போது ஆக்சிஜன் O2 இருக்கு இல்லையா, ஆக்சிஜன், ஹீமோக்ளோபின் டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன். த ஆக்சிஜனேட் ஃபார்ம் ஆஃப் ஹீமோக்ளோபின் இஸ் கால்டு ஆக்சி ஹீமோக்ளோபின். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், சென்டென்ஸ் படித்து ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஹீமோக்ளோபின்னாலே பிளட்டு தான், அது எரித்ரோசைட்டு தான். ஆக்சி அப்படின்னா ஆக்சிஜன் கலந்த அப்படின்னு அர்த்தம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எங்கேருந்து இதெல்லாம் கிளம்பி இருக்குது? ஸோ அந்த போனுடைய மஜ்ஜையிலேருந்து கிளம்பி எல்லா பக்கமும் அது இருக்குது. விழா எலும்புகள், முதுகு எலும்புகள், சரிங்களா, எலும்பு மஜ்ஜையிலேருந்து உற்பத்தி ஆகி முதிர்வடைந்து கல்லீரல் மண்ணீரலை வந்து சிவப்பணுக்கள் முதிர்வடையும் போது அழிச்சு உருவாக்கிட்டே இருக்குது. இது 120 days ஒன்ஸ் இந்த எரித்ரோசைட்ஸ் நம்மளுக்கு உருவாகலைன்னா மனுஷன் உயிரோடு வாழ முடியுமா? வாழ முடியாது. சரியா? அப்போ ஸ்பாட்டாக இறந்துட்டான்னு சொல்ல வரல, என்னன்னா அந்த ஆர்கன்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய பிளட்டு கிடைக்காம போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஒரு கலர் இல்லாத ஒரு கார்பசல்ஸ் அப்படின்னா அதை தான் ஒயிட் பிளட் கார்பசல்ஸ். லீகோசைட்டுகள் கலர் இருக்காது. கலர் ஜென்ரலி சயின்ஸில் என்ன சொல்லுவாங்க? ஒயிட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. கலர்லெஸ்ஸு தான், நிறமற்றவை தான் ஒயிட்டுன்னு சொல்கிறாங்க. இதில் கலர் இல்லாததுக்கு காரணம் நீங்கள் திங்க் பண்ணி வச்சுக்கணும், ஹீமோக்ளோபின் இல்லை. அண்ட் ஆர் நியூக்ளியேட்டட் செல்ஸ், உட்கருவு கொண்டவை. அப்போது ரெட்டு பிளட்டு கார்பசல்ஸில் நியூக்ளியேட்டட் செல் இல்லை, ஆனால் இதில் நியூக்ளியேட்டட் செல் இருக்குது, பட் ஹீமோக்ளோபின் இல்லை. ஸோ ரெண்டு நீங்கள் கம்பேரிட்டிவ் ஸ்டடி வச்சு கொஞ்சம் படிச்சுக்கணும். இது எங்கே காணப்படுது? போன் மேரோ, ஸ்ப்ளீன், தைமஸ், லிம்ப் நோட்ஸ். எலும்பு மஜ்ஜை, மண்ணீரல், தைமஸ் பகுதி, நிணநீர் முடிச்சில் காணப்படுது. இது நகரக்கூடியதுங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடியது. மோட்டைல், சரிங்களா, லோக்கோமோட்டிவ்னு சொல்லுவாங்க. தே ஆர் கேபிள் ஆஃப் அமீபாய்டு மூமெண்ட். அந்த மூமெண்ட் பேர் எப்படிங்க? அமீபம் போன்று நகரக்கூடியது.
இந்த லீகோசைட்ஸ் தான் நான் படிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து எரித்ரோசைட்ஸு, அடுத்தது லீகோசைட்ஸ். இந்த லீகோசைட்ஸ் ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2 வகையாக காணப்படும். ஒன்று வந்து கிரானுலோசைட்ஸ், அக்ரனுலோசைட். இது சொல்லும் போதே உங்களுக்கு வந்து புரியும் பாருங்க. கிரைன்ஸ், அக்ரைன்ஸ், துகள்கள் கொண்டவை, துகள்கள் அற்றவை. அப்போ கிரானுலோசைட்ஸ், அக்ரனுலோசைட்ஸ் எதில் காணப்படுது? லீகோசைட்ஸில் காணப்படுது, ஒயிட் பிளட் செல்ஸில் காணப்படுது. அதில் இருக்கக்கூடிய கிரானுலோசைட்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். இந்த கிரானுலோசைட்ஸில் என்ன இருக்கும்? கிரைன்ஸ் இருக்கும், துகள்கள் காணப்படும். இந்த துகள்கள் எங்கே காணப்படுது தெரியுமா? கிரானுவல்ஸ் எங்கே காணப்படுதுங்க? சைட்டோபிளாசத்தில் காணப்படுகிறது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, their nucleus is irregular and lobed. ஒழுங்கற்ற உட்கருவாக காணப்படுது, கதப்புக்கள் உடைய உட்கருவாக காணப்படுது. பாருங்கள், ஃபஸ்ட் என்ன பண்ணோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்ன பார்த்தோங்க? பிளாஸ்மா பார்த்தோம். பிளாஸ்மாவில் 2 பார்த்தோம், பிளாஸ்மாவில் 3 பார்த்தோம் இல்லையா? பிளாஸ்மா முடிஞ்சது. அடுத்தது பிளட்டு பார்த்தோம். பிளட்டில் வந்து 3 இருக்குதுன்னு சொன்னோம். என்னென்ன பார்த்தோம்? லீகோசைட்டு, சரியா? ஃபஸ்ட்டு எரித்ரோசைட்டு, லீகோசைட்டு, த்ரோம்போசைட்டு. இப்போது அந்த எரித்ரோசைட் பார்த்தோம். இந்த எரித்ரோசைட் பார்த்துட்டு வந்துட்டு தான் அடுத்தடுத்ததை நம்ம பார்க்குறோம். பார்க்கும் பொழுது இந்த லீகோசைட்டுக்கு அப்புறம் 2 வகை காணப்படுது, கிரானுலோசைட்டு, அக்ரனுலோசைட்டு. இப்போ கிரானுலோசைட்ஸோடைய கிளாசிஃபிகேஷன் பாருங்கள், அது ஒரு 3 வகையாக காணப்படுகிறது. கிரானுலோசைட்ஸு 3 வகையாக காணப்படுகிறது. நியூட்ரோஃபில்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ். ரொம்ப குறைவாக தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுவோம், பிளட் எடுத்து செக் பண்ணுவாங்க. ஈஸ்னோஃபில் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்னோஃபில்லுடைய கண்டென்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஸோ ஈஸ்னோஃபில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நோய் தடுப்பு சக்தி இருக்கு இல்லையா, குறைஞ்சிரும். ஸோ பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அடிக்கடி வந்து காய்ச்சல் வரும், சளி வரும், எல்லாமே வரும். ஈஸ்னோஃபில்ஸ் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, புகைகள் அதிகமாக நம்ம இன்ஹேல் பண்ணியிருப்போம், அது வந்து பிளட்டில் போயிடும். அப்போது இந்த கிரானுலோசைட்ஸ் தான் அதில் ஒன் தான் ஈஸ்னோஃபில்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ். இப்போ நியூட்ரோஃபில்ஸ்னால் என்ன? ஸோ அந்த அங்கே இருக்கக்கூடிய கிரைன்ஸ் இருக்கக்கூடிய நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், பேசோஃபில்ஸுடைய படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நம்ம போய் பார்க்க முடியாது, பிளட் எடுத்து செக் பண்ணி பார்க்க முடியுமா? முடியாது. ஸோ இருக்குன்னு படத்தில் பார்த்துட்டு போகணும். சரி, கிரானுலோசைட்ஸில் நியூட்ரோஃபில்ஸ்னால் என்ன? இப்போ இருக்கிறதுலே நியூட்ரோஃபில்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ், 3வது என்ன சொன்னாங்க? பேசோஃபில்ஸ். இது இருக்கிறதுல 3ல் இந்த நியூட்ரோஃபில்ஸ் பெருசாக இருப்பான், லார்ஜ் சைஸாக காணப்படுவான். இதுக்குள்ளே 60 to 65% லீகோசைட்டுகள் காணப்படும். இப்போது த நம்பர்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு, நல்லா கவனிச்சுக்கோ, த நம்பர்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு டியூரிங் இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன். புரியுதுங்களா? நோய் தொற்று வந்துருச்சு, நம்ம உடம்புல வீக்கங்கள் உருவாயிருச்சு அப்படின்னா இந்த லீகோசைட்டில் இருக்கக்கூடிய கிரானுலோசைட்ஸில் இருக்கக்கூடிய நியூட்ரோஃபில் அதிகமான எண்ணிக்கையில் ப்ரொடக்ஷன் ஆகிடும். இருந்து என்ன பண்ணுதுங்க? ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடும். 2வது யாருன்னா ஈஸ்னோஃபில்ஸ். தேர் நம்பர் இன்க்ரீஸ் டியூரிங் தி கண்டிஷன்ஸ் ஆஃப் அலர்ஜி அண்ட் பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷன். ஒட்டுண்ணி தொற்று அல்லது ஒவ்வாமை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஈஸ்னோஃபில்ஸ் அதிகமாகிடும். இட் பிரிங்ஸ் அபவுட் டீடாக்சிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டாக்ஸின்ஸ். நச்சு முறிவை அழிக்கவும், நச்சுகளை அழிப்பதற்கு இது நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லுங்க. ஸோ ஈஸ்னோஃபில்ஸ் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னு நல்லது. அலர்ஜியை கண்ட்ரோல் பண்ணோம், டாக்ஸின் நச்சு பொருட்கள் வராமல் நம்மளை பாதுகாத்தோம்.
மூன்றாவது பேசோஃபில்ஸ். இது வந்து ரொம்ப குறைவாக தான் காணப்படுது. 0.5 to 1% தான் டோட்டல் லியூக்கோசைட்ஸில் காணப்படுது. நம்ம உடம்புல வீக்கங்கள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்ஃப்ளமேஷன் வந்துருச்சுன்னா ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். தே கண்டைன் ஹிப்பரின் which inhibits blood clotting. ஹிப்பரின் வச்சுக்கோ. ஹிப்பரின் வந்து பிளட்டில் அந்த லீக்கோசைட்ஸ் இருக்கக்கூடிய பேசோஃபில்ஸில் உள்ளது தான் இது முக்கியமானது. அடுத்து அக்ரலோசைட்ஸ், துகள்கள் அற்ற செல்கள்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கிரைன்ஸ் கிடையாது. எங்கே கிடையாது? சைட்டோபிளாசஸில், செல்லில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசஸில் கிரைன்ஸ் இல்லாமல் இருந்தால் அது அக்ரலோசைட். இது 2 வகையாக காணப்படும். லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ். சரிங்களா? ஸோ இங்கே நேமிங்ஸ் தான். நேமிங்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சொல்லுவாங்க, சார் நான் சயின்ஸு, நான் எப்படி படிக்கிறது? நாங்களும் சயின்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் சயின்ஸ் தானே, புரியுதா? நாங்களும் அறிவியல் படிப்பதுக்கு முன்னாடி அறிவியல் தெரியாதவர்களாம். நம்ம படித்து அறிவியல் படிக்கணும் முடிவாயிடுச்சுன்னா அதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டட் பண்ணி ஆகணும். ஸோ அக்ரலோசைட்டில் 2 வகையாக காணப்படுது, லிம்போசைட், மோனோசைட். அந்த லிம்போசைட் பற்றி படத்தில் காமிக்கிறான். அப்படி கண்ணை மூடி அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு உள்ளே போய் பார்த்தோம்னா லிம்போசைட் 20-25% டோட்டல் லீக்கோசைட்ஸில் இந்த லிம்போசைட்ஸ் இருக்குது. வெள்ளை அணுக்கள் சொல்லுவாங்க, வெள்ளை அணுக்கள். இது எதுக்குங்க? எதுக்கு 25-30%? ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ், நோய் எதிர்ப்பொருள், நோய் எதிர்ப்பை சமாளிக்கிறதுக்கு இது வருது லிம்போசைட்ஸ். முக்கியமாக பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புல வந்துருச்சு அப்படின்னா அதிகமாக ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிற லிம்போசைட்டுகள் ப்ரொடியூஸ் ஆகி நம்மளை காப்பாற்றும். இது மிக சிறியதாக காணப்படும், ஸ்மாலஸ்ட் லீக்கோசைட்ஸ். இதில் எங்கெங்கெல்லாம் இது இருக்கும்? காமன்லி இந்த லிம்போட்டிக் டிஷ்யூஸில் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா இந்த லிம்ப் நோட்ஸில் இருக்கும், ஸ்ப்ளீன் மண்ணீரலில் காணப்படும், டான்சில் இருக்கும், தைமஸில் இருக்கும். இந்த லிம்போசைட்ஸில் இன்னொரு பெயர் பி செல்கள்னு சொல்லுவாங்க. லிம்போசைட்ஸ்க்கு இன்னொரு பெயர் பி செல்ஸ். இவங்க அதிகமாக புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. அதனால் ஆன்டிபாடிஸ், ஏதாவது பாக்டீரியா தொற்று, வைரல் தொற்று இருந்துச்சுன்னா அது ஓடி போய் அவங்கள வந்து கில் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணக்கூடியவங்க தான் யார்? இந்த லிம்போசைட்டுகள். T cells protect us against the virus by attacking, destroying. இப்போ பாக்டீரியாவில் பி செல், வைரஸில் டி செல். ஞாபகம் வச்சுக்கோ. பாக்டீரியாவுக்கு பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பி, பாக்டீரியா பி. வைரஸ்க்கு வந்து டி செல்கள், அது போய் ஃபைட் பண்ணி நம்மளை காப்பாற்றுது. இரண்டாவது மோனோசைட்ஸ். இது வந்து லீக்கோசைட்ஸில் அதிகமாக இருக்கும், லார்ஜஸ்ட்டாக இதுதான் காணப்படுது. 5-6% of the total leukocytes. They are phagocytic and can engulf bacteria. அதாவது விழுங்கு செல்கள்னு சொல்லுவாங்க. ஃபேகோசைட்டிக்னு என்ன மீனிங்? விழுங்கு செல்கள். அந்த செல்கள் பாக்டீரியாவை விழுங்கிட்டே எல்லாம் முழுங்கி சாப்பிட்டுக்கிட்டே கிடக்கும். அதான் மோனோசைட்டுகள். அப்போ என்னாச்சு? ஒரு நோய் நம்மளை தடுக்காமல், அது வராமல் இருக்கணும் அப்படின்னா ரத்தம் தேவை. ரத்தத்தை பற்றி தானே படிச்சுட்டு இருக்கோம். ரத்தம் தான் முக்கியம். பிளட்டு நம்ம ஸ்ட்ராங்காக, ஃப்ரெஷ்ஷாக, நல்ல குவாலிட்டியான பிளட்டு வச்சுருந்தோன்னா போதும், எந்த ஒரு நோய் நம்மளை தாக்காது அப்படின்னு அர்த்தம். மூன்றாவது பாருங்கள், பிளட்டு பிளேட்லெட்ஸ், த்ரோம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது சிறியதாக இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும், இவங்களுக்கு நியூக்ளியஸ் இருக்காது.
சாதாரணமாக நம்ம உடம்புல 2.5 லட்சம்லேருந்து 4 லட்சம் த்ரோம்போசைட்டுகள் இருக்கணும், பிளேட்லெட்ஸ்கள் இருக்கணும், ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கணும். அது எப்படி சொல்கிறோம்? கியூபிக் மில்லி மீட்டரில் சொல்கிறோம், கியூபிக் மில்லி மீட்டர். இவங்களுடைய லைஃப் ஸ்பேன் 8 to 10 days, 8லேருந்து 10 நாள் தான் அவங்களுடைய வாழ்நாள். அது இறந்து அழிந்து மீண்டும் புதிதாக உருவாகிட்டே இருக்கும். புதிதாக உருவாக தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், திடமாக இருப்போம், நல்ல வேலை செய்ய முடியும். தே பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் என்னங்க? கிளாட்டிங் ஆஃப் பிளட்டு. சரிங்களா? ஸோ பிளட்டு பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிருச்சின்னு வச்சுக்கோங்க, ப்ளீடிங் அதிகமாகிடும். புரியுதா? இது எப்போ எங்கே நடக்கும்? சிம்பிளாக சொல்லலாம், நமக்கு நல்லதாக இருக்குது இல்லையா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, 15 days 15 நாட்களாக நீ காய்ச்சலில் படுத்திருக்க, பிளட்டு சாப்பிட்ற, அது மெடிசின் சாப்பிட்ற, சாப்பாடு சரியாக இறங்க மாட்டுது, 15 நாளாக சிரமப்படுற அப்படின்னா உடனே பிளட்டு பிளேட்லெட்ஸ் த்ரோம்போசைட்டை செக் பண்ணிடணும். சரி, காய்ச்சல்லாம் நின்றுருச்சுங்க, ரொம்ப நல்லா, எந்த ஒரு பிரச்சனை இல்லை, கிளியர் ஆகிடுச்சு. 15 days இருந்தது, 10 days இருந்தது, 1 week இருந்தது, சரியாயிடுச்சு. ஆனால் எனக்கு டயர்டாகவே காணப்படுதுங்க, ஏந்திரிச்சு சிறப்பாக நடக்க முடியல அப்படின்னா பிளட்டு பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ குறைஞ்சா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழினா மெடிசன்லாம் கிடையாது. மெடிசன்லாம் செகண்டரி தான். ஃபஸ்ட்டு என்ன? நல்லா சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடணும், ஆப்பிள், ஆரஞ்சு ஜூஸ் அப்படின்னு குடிக்க இந்த பிளட்லெட்ஸ் ஜெனரேட் ஆகி ப்ரொடியூஸ் ஆகி நிறையா சேர்ந்துருச்சு அப்படின்னா ஃப்ரெஷ் ஆகிடுவேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னு வச்சுங்க, உடம்புல நிறையா பிளட்டு லாஸ் ஆகி விட்டுரும். இது பிளட் பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ரத்த போக்கை கொடுத்துரும். அடுத்த ஒன்று பாருங்கள். அடுத்தது அதாவது பிளட்டு ப்ளீடிங் அதிகமாக போயிடுச்சுன்னா பிளட்டு பிளேட்லெட்ஸ் அந்த த்ரோம்போசைட்டுகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இது பாருங்கள், ஹீமோஸ்டாசிஸ் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஹீமோஸ்டாசிஸ் அப்படின்னா பிளட்டு கிளாட் ஆகிடும். கிளாட்டிங் depends on several proteins in plasma. They are called coagulation factors, உறைதல் காரணிகள். இதுக்கு நம்ம ஆல்ரெடி இந்த உறைதல் காரணிகள் பார்த்துருப்போம் இல்லையா? இது என்னென்னா பொட்டாசியம் நிறையா அதிகமாகிடும். எங்கேயாவது ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே கிளாட் ஆகிடும். சரிங்களா? இந்த கிளாட் ஆகக்கூடிய நிலைமை 3 நிலைகளில் காணப்படுது. ஸோ கிளாட்டிங் ஸ்டேஜஸ் ஃபஸ்ட்டு 1 and 2. ஃபார்மேஷன் ஆஃப் த்ரோம்போகைனேஸ் ஆர் ப்ரோத்ரோம்போபைனேஸ். ஸ்டேஜ் 2, ஃபார்மேஷன் ஆஃப் த்ரோம்பின் requires விட்டமின் கே. ஒன்றுமில்ல, சிம்பிள் மேட்ரு. கொஷினே என்ன தெரியுமா? விட்டமின் கே பற்றி தான் கேட்பான். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. விட்டமின் கே எங்கேருந்து கிடைக்கும்? போய் கே சாப்பிட முடியாது, விட்டமின் கே சாப்பிட முடியாது. எங்கே இருக்குது? நிறையா பனானாவில் இருக்குது. பனானா வாழைப்பழத்தில் தான் இருக்குது. ஸோ வாழைப்பழத்தில் தான் அதிகமான பொட்டாசியம் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா வேகமாக கிளம்பி வேகமாக ஓடி பஸ்ஸை பிடிக்கிறது, ட்ரெயினை பிடிக்கிறது ஜாப்புக்காக அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விட்டமின் கே டிஃபிஷியன்சி வந்துடும். பனானா சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரெஷரை நம்ம மீட் பண்ண முடியும். ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள், ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ இட். ஸோ அதை ரொம்ப உள்ளே போகாதீங்க, அதில் நீட் சிலபஸில் இருக்கக்கூடியது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜை நம்ம பார்த்தோம். தேர்ட் ஸ்டேஜ் பாருங்கள், the soluble plasma protein fibrinogens. In the point, the fibrinogen is converted into fibrin using thrombin. இதான் மூன்றாவது நிலை. அடுத்தது பாருங்க, த்ரோம்போசிஸ்.
த்ரோம்போசிஸ். த்ரோம்போசிஸ்னா ரத்தம் உறைதலை திறப்பு வாதயம். தமிழ் கஷ்டம் இருக்கு. The formation of thrombus or blood clot within intact blood vessels is called thrombosis. இது எங்கே நடக்கும் அப்படின்னா வித்தின் ஒன் ஆஃப் தி coronary arteries அங்கே தான் இதய தசை தமனிகள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நடக்கும். அதனால் இது coronary thrombosis. This cause for heart attack. ஸோ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த த்ரோம்போசிஸ், ரத்தம் உறைதலை வந்து திறப்பு வரை தான். Thrombus within arteries supplying the brain is known as cerebral thrombosis. புரியுதுங்களா? அங்கே பாருங்கள், ஒரு பாயிண்ட் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நேமிங்ஸ் தான் முக்கியம். கரோனரி அப்படிங்கிறது வந்து இதயம் சம்மந்தப்பட்டது, செரிபிரல் அப்படிங்கிறது மூளை சம்மந்தப்பட்டது. அதனால் கொரோனரி, செரிபிரல் ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோ. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செரிபிரல்னே டைப் அடிச்சிருவான், வந்து மூளைன்னே சொல்ல மாட்டான். அடுத்து பிளட்டோடைய ஃபங்க்ஷன்ஸ், இது தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த பிளட்டு என்ன பண்ணுது, நம்ம ஆக்சிஜன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் கொண்டு டிரான்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ். அதே மாதிரி டைஜஷன் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இல்லையா, ஸோ டைஜஷன்ஸ் இந்த ஃபுட் மெட்டீரியல்ஸை நம்ம உடம்புல செய்யக்கூடியது இந்த பிளட்டு தான். ஹார்மோன்ஸையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அது இல்லாமல் கழிவு பொருட்கள்னு சொல்லக்கூடிய நைட்ரோஜினியஸ் எஸ்கிரிட்டரி ப்ராடக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிடையும் இந்த பிளட்டு தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ பிளட்டோடைய லெவல் குறைஞ்சிச்சு அப்படின்னா இந்த வேலைகள்லாம் செய்யாமல் நிறுத்திடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இட் இன்வால்வ் இன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி பாடி அண்ட் டிஃபென்ஸ் எகெயின்ஸ்ட் டிசீஸ். அது முக்கியமானது. ஸோ அது இல்லாமல் உடம்புல இருக்கிற பாடி டெம்பரேச்சர் பிஹெச்சையும் இது ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? உடலின் நீர் சமநிலை, இட் மெயின்டைன்ஸ் ப்ராப்பர் வாட்டர் பேலன்ஸ் இன் தி பாடி. இந்த வேலையை இது செஞ்சுக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு இரத்த குறைபாடு ஏற்படும் அல்லது இரத்தம் அதிகமாக இருக்கும். பிளட் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்ன நோய்கள்? அனீமியா, லீகோசைட்டோசிஸ், லீகோபீனியா, த்ரோம்போசைட்டோபீனியா. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது படிக்கிறது இல்லையா. எனக்கு தெரிஞ்ச அனிமியா தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஜென்ரலாக போனால் என்னங்க உங்களுக்கு அனிமியா? அனிமியானா என்னது? எரித்ரோசைட்டுகள் குறைஞ்சிரும். எரித்ரோசைட்டுகள் இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் அனிமியா. லீகோசைட்டுகள் அதிகமாகிடுச்சுன்னா லீகோசைக்கோட்டிசிஸ். லீகோசைட்ஸ் குறைஞ்சிருச்சுன்னா லீகோபீனியா. த்ரோம்போசைட்ஸ்கள் குறைஞ்சிருச்சு அப்படின்னா த்ரோம்போசைட்டோபீனியா. சரி, எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? இதில் 4 பகுதி எக்ஸாம்பிள் கேட்பான். இதான் எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய பிளேசஸ். 4 பகுதியாக இருக்கா. 1, சரியா, 2, 3, 4. இந்த 4ல் 1, 3, 4 இருக்கு இல்லையா, 3மே டிக்ரீஸில் இருக்கு. புரியுதா? எரித்ரோசைட்டுகள் குறையுது, லீகோசைட்டுகள் குறையுது, த்ரோம்போசைட்டுகள் குறையுது. எரித்ரோசைட்டு குறைஞ்சா அனிமியா, லீகோசைட்டு குறைஞ்சா லீகோபீனியா, த்ரோம்போசைட் குறைஞ்சா த்ரோம்போசைட்டோபீனியா. ஆனால் லீகோசைட்டுகள் எண்ணிக்கை அதிகமானால் லீகோசைட்டோசிஸ். ஸோ இது அதிகமாக கேட்க மாட்டான் எக்ஸாம்பிள். இது அதிகமாக கொஷின்ஸு கேட்கக்கூடிய பிளேசஸ்ஸு இருந்து நிதானமாக படிச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு பிளட் வெசல்ஸ், இரத்த நாளங்கள் சொல்கிறோம் இல்லையா, பிளட் வெசல்ஸ். ஆர்டரிஸ்,
அண்ட் வெயின்ஸ். அதில் பார்க்கக்கூடியது தமனிகள் மற்றும் சிரைகள். ஸோ பிளட் வெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, வலை பின்னல் போல காணப்படும். நெட்வொர்க் பிரான்ச் தான் காணப்படும். நிறைய டியூப்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே பிளட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி பண்ணக்கூடிய அந்த டியூப் சொல்கிறோம் இல்லையா, அந்த டியூப் நாளங்கள் 3 வகையாக காணப்படுது. ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ். மனப்பாடம் பண்ணிக்கிறது கேட்பாங்க. ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்டு கேபிலரிஸ். அதனுடைய படத்தை தான் இந்த பார்க்குறீங்க, சரியா? ஸோ பாருங்கள், எது ஆர்டரி, வெயின்லாம் எது, கேபிலரிஸ். கேபிலரிஸ் அப்படின்னாலே தந்துகிகள் மிக சிறியதாக காணப்படும். தமனிகள் சிரைகள். தமனிகள் என்ன, ஃப்ரம் தி ஹார்ட் டு தி ஹார்ட் வந்து வெயின், டு தி ஹார்ட் வந்து வெயின், ஃப்ரம் தி ஹார்ட் வந்து ஆர்டரிஸ். ஸோ எல்லாம் வந்து ஒரு இடத்துல நீ நிறுத்தி படிச்சுக்கணும். அதில் ஆர்டரிஸ் பார்க்கலாம். ஆர்டரிஸ் இது வந்து எப்படி இருக்கும், திக் அண்டு எலாஸ்டிக் வெசல்ஸ். அதோடைய வெசல் இருக்கு இல்லையா, குழாய்கள், அது வந்து நல்ல தடித்து சிறப்பாக காணப்படும். ஏன்னா ரத்தத்தை இதயத்திலிருந்து எடுத்துகிட்டு போதில் கொஞ்சம் நல்லா ஹெவியாக தானே இருக்கணும். இந்த ஆர்டரிஸ் தான் என்ன பண்ணுறாங்க, ஆக்சிஜனேட்டட் ரிச் பிளட், ஆக்சிஜன் ரிச் பிளட்டுன்னு சொல்லுவாங்க. ஆர் அதர்வைஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணி எடுத்து கொண்டு போய் சேரக்கூடியதான் ஆர்டரிஸ் அப்படின்னு. வெயின்ஸ்னால் என்ன அப்படின்னா, அது வந்து நான் எலாஸ்டிக் ஃபார்மில் இருக்கும். அது மீளாது, அப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி இருக்கும். ஸ்ட்ரைட்டாக தான் சொல்லுது, ஒரு ஒரு பைப்பு மாதிரி வளையாமல் ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். இது என்ன பண்ணுது, டிரான்ஸ்போர்ட் பிளட் டு தி ஹார்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ். வெவ்வேறு உறுப்புகளிலிருந்து இரத்தத்தை ஹார்ட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அது வெயின்ஸ். ஸோ அந்த பாட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஹார்ட்டுக்கு ரத்தத்தை போய் சேர்ப்பது வெயின்ஸு, ஹார்ட்டுலேருந்து ரத்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்கான்ஸ்க்கு கொடுக்கறது வந்து என்னங்க, ஆர்டரிஸ். ஆல் வெயின்ஸ் கேரிஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட். பார்த்தீங்களா, ஆக்சிஜனேட்டட் பிளட்டு எடுத்துகிட்டு போகிறவன் யார், ஆர்டரிஸ். டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு எடுத்துகிட்டு போகிறவன் வெயின்ஸ். இந்த எக்ஸாம்பிளில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோ. கேபிலரிஸ் அவன் சாதாரண தந்துகிகள், நாளங்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, நேரோ டியூப்ஸ் மாதிரி தான் இருக்கும், பிரான்ச்சு அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். அப்படி இருந்துச்சுன்னா அது கேபிலரிஸ். இந்த கேபிலரிஸுடைய சைஸ் எடுத்துக்கிட்டோம்னா 8 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டரில் இருக்கும். கேபிலரிஸ் ஆர் ஃபார்ம்டு சிங்கிள் லேயர் எண்டோதீலியல் செல். ஸோ எண்டோதீலியல் செல்களால், ஒற்றை அடுக்கு எண்டோதீலியல் செல்களால் ஆனவை. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது முக்கியமான டிஃப்ரென்ஸ், ஆர்டரி அண்ட் வெயின். ஆர்டரி என்னது, டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்ஸ், வெயின் வந்து கலெக்டிங் வெசல்ஸ். அப்போ இன்னும் நல்லா சூப்பராக புரியும். ஆர்டரிஸ் பிங்க் கலரில் காணப்படும், வெயின்ஸ் வந்து ரெட் கலரில் காணப்படும். ஆர்டரிஸ் வந்து டீப் லொக்கேஷனில் இருக்கும், இது சூப்பர்ஃபிஷியல் லொக்கேஷனில் இருக்கும். ஆர்டரிஸு ஹை ப்ரெஷரில் பிளட்டை ஃப்ளோ பண்ணும், இது லோ ப்ரெஷரில் பிளட்டை ஃப்ளோ பண்ணும். அதனால தான் ஹை ப்ரெஷரில் பிளட்டை ஃப்ளோ பண்ணுறனால அதனுடைய வால் வந்து ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் எலாஸ்டிக்காகவும் காணப்படுது. அப்படி ஆப்போசிட்டாக வெயின். ஆல் ஆர்டரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட், ஆல் வெயின்ஸ் கேரிஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட். இன்டர்னல் வால்ஸ் ஆர் ஆப்சென்ட், இன்டர்னல் வால்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இந்த கம்பேரிஷன் தமிழ்லேயும் இருக்குது, நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய அனிமல்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அனிமல்ஸ் பகுதியில் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஹியூமன் பீங்ஸ் பார்த்தோம். அனிமல்ஸ் பகுதி கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓப்பன் டைப்லேயும் இருக்கும், க்ளோஸ்டு டைப்லேயும் இருக்கும் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம்ஸ்.
என்னென்ன படத்தில் தெரியுதா? ஸோ கேமல், ஸ்பைடர், சரிங்களா, ஸ்பைடர், மைட், கிரில், கிராப், மில்லிபடி, பி, பட்டர்ஃப்ளை, ஸ்ப்ரிங் டைல், இவங்களாம் யாருங்க? ஆந்த்ரோபோட்ஸ்கள். ஆந்த்ரோபோட்ஸ். இவங்களுக்கு பிளட்டே இருக்காது. நீர்கள் இவங்களை அடித்தோன்னு வச்சிங்களேன், தண்ணி தான் வெளியே வரும் தவிர இவங்களுக்கு ரத்தம்லாம் வெளியே இருக்காது. இல்லை ஆந்த்ரோபோட்ஸ்னு சொல்கிறோம். அவ்வளோ ஜஸ்ட் இந்த மொலுஸ்கேன்ஸ் வந்து பார்த்துக்குங்க, மொலுஸ்கேன்ஸ். ஸோ ஓப்பன் டைப்பில் இருக்கக்கூடியவங்களே ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஸோ ஓப்பன் டைப்பு பிளட் இருக்கு இல்லையா, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the blood is pumped by heart into blood vessels. Heart into blood vessels that open into blood space called as sinuses. உந்தி தள்ளப்படக்கூடிய இந்த சைனசஸ். இந்த சைனசஸில் நிறைய பாடி கேவிட்டிஸ்லாம் காணப்படும். அதான் வந்து ஹீமோகால்னு சொல்லுவாங்க சில இடத்துல. ஸோ கேபுலரி சிஸ்டம் இவங்களுக்கு ஆப்சண்ட்டாக காணப்படும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆந்த்ரோபோட்ஸ் கணுக்காலிகள், மொலசஸ் மெல்லுடிலிகள், அசிடியன்கள். நம்ம க்ளோஸ்டு டைப். நம்ம எப்படி பிளட்டு க்ளோஸ்டு டைப். ரத்த சுற்றோட்டம் எப்படி உடல் முழுவதும் சுற்றி வருது, நம்ம க்ளோஸ்டு டைப். அதனால்தான் வெர்டிபிரேட்ஸ் நம்மள யாருங்க? முதுகெலும்பிகள். அந்த முதுகெலும்பிகள் யார் பாருங்கள், இவங்களெல்லாம் நீங்கள் அடிச்சின்னு வச்சிங்களேன், ரத்தம் வெளியே வரும். மீன் சாப்பிடும்போது ரத்தம் வெளியே வரும், சரியா? அதே மாதிரி பேர்ட்ஸ், மேமல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே போகலாம், இவங்களாம் ரத்தம் வரும். ஸோ வில்லியம் ஹார்வியை பற்றி சொல்கிறாங்க. இவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் அனாட்டாமி. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிற எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க, வில்லியம் ஹார்வி. ஏன்னா 1628 ஹீ டிஸ்கவர்டு க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, இது முக்கியமானது, சரிங்களா? ஸோ ஹார்ட்டோட பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பகுதி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த டாபிக் வந்து ஆக்சுவலி பேசிக்கலி பெரிய டாபிக்னால ஸ்லோவாக தான் ரன்னிங்கில் இருக்கும். இது வந்து கொஷின்ஸ் நிறையா கேட்பாங்க. ஹார்ட், மனித இதயத்தின் அமைப்பு, சரிங்களா? ஸோ இந்த படத்தில் பார்த்த மாதிரி கொஞ்சம் நேரம் அந்த படத்தை பார்க்கும்போது என்னென்ன முக்கியமான பெயர்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது தெரிஞ்சால் தான் நம்ம உள்ளே போய் படிக்க முடியும், சரிங்களா? என்னென்ன இருக்குது பாருங்கள். ஆட்ரியம்னு ஒன்று இருக்குது. அது ரைட் ஆட்ரியம், லெஃப்ட் ஆட்ரியம் அப்படின்றது. வால்வுலாம் இருக்குது. ஸோ ப்ளூமினரி வால்வ், மிட்ரல் வால்வ், ஏரோட்டிக் வால்வ், வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்ரியமும் வென்ட்ரிக்கலில் மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கணும், அது போதும். இப்போ அதன் மூலியமாக தான் இந்த ஹார்ட்டில் பிளட்டு சர்க்குலேட்னு ஆகிட்டு இருக்குது, சரியா? இப்போ உள்ளே போய் பார்க்குறோம் பாருங்கள், எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இந்த ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா, எதனால் செய்யப்பட்டதுன்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. அதில் இருக்கக்கூடிய மசில்ஸ் பேர் என்னன்னு கேட்பாங்க. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. கார்டியக் மசில். ஸோ கார்டியக் மசில் 2 அடுக்களால் ஆனவை. இவங்க வந்து டபுள் வால்ட் சாக். அதுக்கு பேர் பெரிகார்டியம்னா ஹார்ட் இஸ் க்ளோஸ்டு இன் எ டபுள் வால்டு சாக். சாக்னா பை. அப்படி இருந்து அதை சுற்றி ஒரு ஃப்ளூயிடு போயிட்டுருக்குங்க. அந்த ஃப்ளூயிடு பேர் வந்து லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. லூப்ரிகேட்டிங் என்னது? அந்த ஹார்ட் பம்பாகி மேலே கீழே போகாது, விரிஞ்சி சுருக்கி வரும் பொழுது அந்த லூப்ரிகேட்டிங் ஆயில் இந்த ஹார்ட்டுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்கக்கூடாது, தேய்மானமும் இருக்கக்கூடாதுன்னு பயன்படுத்தக்கூடிய அந்த ஃப்ளூயிடு பேர் வந்து பெரிகார்டியல் ஃப்ளூயிட், which reduce the friction of during heartbeat and protect it from the mechanical injuries.
எப்படி பாதுகாத்து உள்ளே இருக்கு பாரு. ஹார்ட் சேம்பர்ஸ் எடுத்து பார்க்குறோம். ஜென்ரலி த ஹியூமன் ஹார்ட் சேம்பர்ஸ் ஆர் 4 சேம்பர்ஸ். இந்த 4 சேம்பர் இருந்தனால தான் நம்ம ஹார்ட் அட்டாக் குறைவாக இருக்குது இல்லையா? ஸோ 2 சேம்பர்ஸ்லாம் இருந்தால் நம்ம டென்ஷனான ஹார்ட் அட்டாக் ஆகிடுவோம். 2 அப்பர் தின் வால் சேம்பர்ஸ், மேலே வந்து 2 அறைகள் காணப்படுது. அதுக்கு பேர் ஆரிக்கல் அல்லது ஆட்ரியா, சிங்குலர் வந்து ஆட்ரியம். 2 லோயர் திக் வால் சேம்பர்ஸ் கால்டு வென்ட்ரிக்கல்ஸ். ஆரிக்கல், வென்ட்ரிக்கல். ஆரிக்கல் மேலே இருக்கும், வென்ட்ரிக்கல் கீழே இருக்கும். இவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கக்கூடியது செப்டம் அப்படிங்கிறது. செப்டம்னு ஒன்று இருக்குது, அதை 2 பேர்த்தையும் பிரிக்கக்கூடியது. இந்த செப்டம் ஆரிக்கலுக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருப்பாங்க. அங்கே போய் பார்த்தோம்னா ஆக்சிஜனேட்டட் அண்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு வந்து மிக்ஸ் ஆகி காணப்படும். அதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஆரிக்கல் போய் பார்க்கலாம். ஆரிக்கல் they are separated from each other by interatrial septum. ஆரிக்கல்ல வந்து 2 ஆரிக்கல் இருக்குது, லெஃப்ட் ஆரிக்கல், ரைட் ஆரிக்கல். அவங்க 2 பேர்த்த பிரிக்கக்கூடியவ தான் இன்டர் ஆட்ரியல் செப்டம். ஜென்ரலி வலது ஆரிக்கலை விட இடது ஆரிக்கல் சிறியது. ஸோ லெஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் ஆரிக்கல், லெஃப்ட் ஆட்ரியம் இஸ் ஸ்மாலர் தென் தி ரைட் ஆட்ரியம். ஸோ இந்த ஸ்மாலர் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும், திருப்பி படித்து வச்சுக்கணும். எக்ஸாம்பிளில் கொஷின் கேட்டுருவாங்க. The pulmonary veins bring oxygenated blood to the left atrium from the lungs. எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டு இந்த pulmonary veins தான் கொண்டு போகும். கொண்டு போயிட்டு நேராக எங்கே போகுதுங்க, லெஃப்ட் ஆட்ரியத்துக்கு தான் போகும். அதுக்கப்புறம் ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கல்ஸ், ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கல்ஸ் பம்ப்டு blood into right and left ventricles respectively. இங்கேருந்து அங்கே மாறும், அங்கேருந்து இங்கே மாறும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கும். முக்கியமான பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணிட்டோம். அதே போல் வென்ட்ரிக்கல்ஸ், அதே போல் என்னதுங்க, வென்ட்ரிக்கல்ஸ். வென்ட்ரிக்கல்ஸ் சரிங்களா, வென்ட்ரிக்கல்ஸ். ஸோ வென்ட்ரிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் பார்ட் ஆஃப் தி ஹார்ட்டில் இருக்கும். எங்கே இருக்கும், லோயர் பார்ட் ஆஃப் தி ஹார்ட். இங்கே 2 ventricles are separated by interventricular septum. நல்லா பார்த்தோம், interventricular septumல பிரிஞ்சிருக்கும். ஸோ லெஃப்ட் அண்டு ரைட் ஆர்டிகல்ஸ் இருக்கும். அங்கே வந்து பிளட்டை பம்ப் பண்ணி ஹார்ட்லேருந்து எடுத்துகிட்டு வெளியே போகும். அடுத்தது வராங்க ஆர்டரிஸ். ஆர்டரிஸ், ஸோ ஆர்டரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்டையும் ரைட் வென்ட்ரிக்கல் அரைசஸ், ரைட் வென்ட்ரிக்கல் அரைசஸ், அதாவது ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து pulmonary trunk வழியாக டு ஃபார்ம் ரைட் அண்ட் லெஃப்ட் pulmonary ஆர்டரிஸில் இது போய் சேரும். ஸோ தமனிகள் வழியாக அது வந்து நுரையீரலுக்கு போகும். வலது மற்றும் இடது நுரையீரல் தமனிகள் முறையே அப்படியே வரிசையாக. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன்ஸை அப்படியே நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்ஸை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்க. த ஆக்சிஜனேட்டட் பிளட் இஸ் சப்ளைடு பை அரோட்டா டு வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் தி பாடி. இப்படி தான் இந்த கரோனரி தமனி இதே தசைகள் வரைக்கும் இந்த ரத்தத்தை எல்லாமே சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதில் சில வால்வுகள்லாம் காணப்படுது. இந்த வால்வ்ஸ், த மாஸ்குலர் ஃப்ளாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தசையால் ஆன சிறு மடிப்புகள். இது ஒரே திசையில் செல்வதையும் மற்றும் பின்னோக்கி வருவதையும் தடுக்கவும் இது பயன்படுது. இந்த வால்வுகள் 3 விதமாக காணப்படுங்க, 3 types. So heart contains 3 types of valves. Heart contains 3 types of valves. Right atrioventricular valves, வலது atrioventricular valves.
நேமிங்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையில்லை. லெஃப்ட் ஆக்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்ஸ் ஆர் செமி லியூனார் வால்ஸ். அது இல்லாமல் செமி லியூனார்ஸ் அரைச்சந்திர வாழ்வுகளும் காணப்படுதாமா. ஸோ இது மாதிரி 3 வகையாக இருக்கக்கூடிய வால்வ்ஸ். ஹார்ட் சேம்பர்ஸ் இது எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்கிறான், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஸோ இதில் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸே குறைவாக தான் இருக்குது. இன்னும் நீ நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோ. ஃபிஷ்ஷஸ் 2 அறைகள் கொண்ட இதயம். ஆம்பிபியன்ஸ் 2 வாழ்விகள் 3 அறைகள் கொண்டது. ரெப்டைல்ஸ் 4 அறைகள். ஊர்வனங்கள 4 அறைகள். சரியா? இன்கம்ப்ளீட் 4 சேம்பர்ஸ். முழுமை உரா 4 அறைகள். கம்ப்ளீட் 4 சேம்பர்ஸ்னால் நம்ம ஆப்ஸ், பறவைகள், மேமல்ஸ், பாலூட்டிகள், குரோக்கடைல்ஸ். குரோக்கடைல்ஸ் ரெப்டைல்ஸ்குள்ளே வந்துடுறாங்க முதலே. மேமல்ஸ் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த பிளட்டு சர்க்குலேஷன்ஸ் பார்த்தலாம். என்னென்ன பிளட்டு சர்க்குலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டோம்னா நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி இருக்கிறத பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன்ஸ், இரத்த ஓட்டத்தில் வகைகள் என்னென்னா அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சிஸ்டமிக் சர்க்குலேஷன், உடல் இரத்த ஓட்டம். உடம்புல ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இதயம் சுற்றி மற்ற எல்லா பகுதிக்கும் போகிறதான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். புல்மனரி சர்க்குலேஷன், நுரையீரல் இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது ரைட்டு வென்ட்ரிக்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உறுப்புகள் லங்ஸ்லேருந்து கிளம்பி எல்லா பக்கமும் போகிறது புல்மனரி சர்க்குலேட்டிக் சிஸ்டம்ஸ். அதுதான் நம்ம படத்தில் பார்த்துருக்கோம். நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஒன்ஸ் வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம். 3வது பாருங்கள், கொரோனரி சர்க்குலேஷன். இதய தசைகளுக்கு இரத்தத்தை செல்லுதல் கரோனரி சுழற்சி அப்படின்னு. இதய தசைகளுக்கு போகக்கூடிய கரோனரி தசைகளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட் form a cardiac muscles trains into right atrium by the coronary disease, coronary sinuses. இதய துடிப்பும் எக்ஸாமில் கேட்டிருக்கான். ஸோ 72லேருந்து 75 டைம்ஸ் பர் மினிட்டில் இதய துடிப்பு இருக்கணும். ஸோ இதய துடிப்பு நடக்கும்போது இதயத்தில் இருக்கக்கூடிய ஆர்கில்கள் மற்றும் வென்ட்ரில்களில் சுருங்கி விரிவதனால தான். சுருங்கிடுச்சுன்னா சிஸ்டோலு, விரிவடைஞ்சுன்னா டயாஸ்டோல். அவ்வளோ. இதுக்கு இதய துடிப்பு அப்படின்னு சொல்கிறோம். சில ஹார்ட் பீட் நியூரோஜெனிக் மயோஜெனிக் ஹார்ட்னு சொல்லுவாங்க. நியூரோஜெனிக் மயோஜெனிக் ஹார்ட். நியூரோஜெனிக் மயோஜெனிக் இதய துடிப்புனா என்ன? நரம்பு தூண்டலினால் வந்துச்சுன்னா அது நியூரோஜெனிக். சரிங்களா? இதய துடிப்பினால் வந்துச்சுன்னா அது மயோஜெனிக். இது எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ சொல்கிற பிளேஸ்லாம் நீங்கள் திருப்பி படித்து வச்சிங்கன்னா வந்துடும். ஹார்ட் சவுண்டு, லப்பு டப்பு லப்பு டப்புன்னு சவுண்டு வருது இல்லையா? இதய ஒலி வரத்துக்குன்னா ஸோ ஃபஸ்ட்டு சவுண்டு லாப் தான் வரும், செகண்ட் சவுண்ட் தான் டப்புன்னு வரும். இது வர்றதுக்கு காரணம் என்ன? இதயம் உள்ள இருக்கக்கூடிய வால்வுகள் திறந்து மூடுவதால் இது லேப்டாப் சவுண்டு வந்துட்டு இருக்குது. பிளட் ப்ரெஷர், சிஸ்டோலிக் ப்ரெஷர் இருக்குது. ரத்த அழுத்தம், சிஸ்டோலிக் அழுத்தம். பிளட்டில் போய் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி பார்ப்பாங்களே, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமனிகள் வழியாக இரத்தம் ஓடும்போது அத்தமனிகளின் பக்கவாட்டு சுவர்கள் இரத்தம் ஏற்படுத்தும் அழுத்தம் தான் இரத்த அழுத்தம். ஸோ தமனிகள் வழியாக இரத்தம் போகும்போது பக்கவாட்டு சுவர்கள் அழுத்தம் ஏற்படுது இல்லையா? அதான் இரத்த அழுத்தம். சிஸ்டோலிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம் இல்லையா? அது என்ன அப்படின்னா, வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நிகழ்வின் போது இடது வென்ட்ரிகுல்கள் சுருங்குவதாலும் இரத்த பெருந்தமனிக்குள் மிக வேகமாக செலுத்தப்படுவதால் இது சிஸ்டோலிக் ப்ரெஷர் சொல்கிறோம். டயஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது இடது வென்ட்ரிகள் விரிவடைவதனால் வரக்கூடிய இரத்த அழுத்தம் தான் டயஸ்டாலிக் ப்ரெஷர்.
ஸோ இந்த வேரியேஷன்ஸ் என்னென்னா ரத்தத்தோடைய ரத்தம் அதிகமான குறைவதற்காக இது கேட்பாங்க. ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட்டு ப்ரெஷர். ஹைப்போ டென்ஷன், லோ பிளட்டு ப்ரெஷர் படித்து வச்சுக்கோங்க. ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது உயர் ரத்த அழுத்தம். ஹைப்போ டென்ஷன் அப்படிங்கிறது குறை இரத்த அழுத்தம். பிளட் குரூப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பிளட் குரூப்ஸை பற்றி சொன்னவர் 1900 கேரல் லான்ஸ்டீனர். அவர் ஏபிஓ 3 வகை இரத்தத்தை சொல்லியிருக்காரு. ஏபி blood group was recognized by De Castillo Steny in 1902. Human body contains certain specific substance called agglutinogens or antigens சொல்லுவாங்க AG, antibodies AB. So antigens found in the membrane surface of RBC. அப்போ antibodies A குரூப்னா antibodies present in the plasma, அதான் A, AB, O அப்படிங்கிற குரூப்லாம் காணப்படுது. ஸோ இதை பற்றி பாருங்கள். அந்த ஆன்டிஜென்ஸ் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மா இருக்கக்கூடிய நேம் கொடுத்தா ஆன்டிஜென் ஏ, அதான் பிளட் ஏ குரூப்பு. ஆன்டி பி பிளாஸ்மாவில் இருக்குது. இவங்க வந்து ஏ காரங்களுக்கும் ஏபி காரங்களுக்கும் டொனேட் பண்ணலாம். ரிசீவ் பண்ணுறது ஏ ஓட்டை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஆன்டிஜென் பி, அந்த பி குரூப் இருக்கவங்க ஆன்டி ஏ பிளாஸ்மாவில் இருக்கும். ஆப்போசிட் பாருங்கள், நிறைய ஆப்போசிட்டாக இருக்கா. இவங்க டொனேட் பண்ணுறவங்க பி ஏபிக்கு டொனேட் பண்ணலாம். ரிசீவ் பண்ணுறது பி ஓட்டை வாங்கலாம். ஏபி இருக்கவங்க அப்படின்னா நோ ஆன்டிபாடி. இவங்க ஏபி காரங்களுக்கு மட்டும்தான் டொனேட் பண்ண முடியும். ஆனால் வாங்கும்போது ஏட்டை வாங்கிக்கலாம், பீட்டை வாங்கிக்கலாம், ஏபிட்டை வாங்கிக்கலாம், ஓட்டை வாங்கிக்கலாம். ஓங்கிறது நோ ஆன்டிஜன், போத் ஆன்டி ஏபி இருக்கும். வாங்கும்போது ஏபி ஓட்டை வாங்கிக்கலாம். ஆனால் இதை டொனேட் பண்ணும்போது வாங்கும்போது ஓட்டை மட்டும்தான் வாங்க முடியும். பாருங்கள், ஏஏ ப்ளஸ்ஸு அந்த மேட்சிங் டோனரு எல்லாமே நீங்கள் ஜஸ்ட்டு RH ஃபேக்டர் கொண்டு நீங்கள் படித்து வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், எரித்ரோ பிளாஸ்டோசிஸ் ஃபர்டல்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து அப்படியே இந்த எரித்ரோ பிளாஸ்டிஸ் ஃபர்டல்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஏதாவது மெயின் டாப்பிக்லேருந்து நம்ம நாளமில்லா சுரபி மண்டலம் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸு எண்டோக்ரைன் சிஸ்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?